ராணான்னு ஒரு படம், மர்மயோகின்னு ஒரு படம். அதெல்லாம் இங்கே தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்கனாக்க உலக அளவில் என்றைக்குமே பேசக்கூடிய படங்களாக இருக்கும். அந்த 2 படத்துலையும் நான் இன்வால்மெண்ட்டோடு இருந்து ஒர்க் பண்ண படம் முழுமை பெறாமல் ட்ராப் ஆகிடுச்சு. அது வந்துனாக்கா இது ரஜினி சார் லைஃப்பில் வந்து அது எக்ஸ்ட்ராடனரி ராணா. ஏன்னா அது ரொம்ப அந்த ஆசை உண்டு, ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டாரு. அதில் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. கோச்சடியான்ல ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தானே நம்ம அது ராணா செய்யலான்னு. சும்மா அதே மாதிரி மருதநாயகன் மர்மயோகி மர்மயோகி அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்க முடியாது சார். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ஸ்கிரிப்டாக வந்து எப்போ வேணால் பண்ணலாம். அதனால் அந்த விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. ஸ்க்ரீனில் யாருமே கற்பனை பண்ணாத விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு சார். நீங்கள் வந்து கார் சேஸ் பார்க்கலாம், குதிரைங்க சேஸ் பார்க்கலாம், சேரியட் ரேஸ் பார்க்கலாம், இல்லை பார்க்கலாம். அதில் இருக்க சேஸ் இருக்குது, அதெல்லாம் யாருமே கமல் சார் மட்டும்தான் தோணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ண வேண்டிய மேட்ரு அது. என்ன அதுவும் நிறைய போகணும். அதுக்கும் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எங்களை மத்திய பிரதேஷ் அங்கே போயிட்டு எனக்கு டென்ட் அடிச்சு உட்காந்து ஷூட் பண்ணுறதுக்காக தாடிலாம் வளர்த்துட்டு இருந்தார் அந்த டைமில். அந்த படத்துக்கு அந்த படம் ட்ராப் பண்ணது, ராணா ட்ராப் பண்ணது தான் எனக்கு கொஞ்சம் கூட இன்னி வரைக்கும் நான் சமாதானம் இல்லாத. எப்போ நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய படம். ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீனில் பண்ண முடியாதபடி போயிடுச்சு. அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு என்னைக்குமே இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. 2 படமும் இருந்தாக்கா நம்ம வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, அது ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீனில் வந்துச்சுனாக்கா பார்த்து திருப்தி பண்ணும். ஏன்னா நம்ம கதை பேசும்போது அது ரஜினி சார் பர்ஃபார்ம் பண்ணுறது, கமல் சார் பர்ஃபார்ம் நம்ம கற்பனையிலே வருமே, இவர் இப்படி தான் அதை வந்து ஸ்க்ரீனாக பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்.